வணக்கம் இந்தியா. இந்தியாவுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு 23,400க்கு கீழே முடிவடைந்திருக்கிறது. 47 புள்ளிகள் குறைந்து 23,368.85. அட்வான்சஸ் 1185, டிக்ளைன்ஸ் 1429. மெயினாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசிஸினுடைய டிசிஷனில் இன்வெஸ்டர்ஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சென்ட்ரல் பேங்கினுடைய கீ பாலிசி ரேட் வந்து அன்சேஞ்சு அண்ட் மெயின்டைன்டு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எதிர்பார்த்தது. பட் என்ன ஆனால் ஒரு காஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தில் ஒரு லோவராக இருக்கக்கூடும் அந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் 5.1% ஆகவும் அதனால் ஜிடிபியை வந்து 6.6% கட் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 ஓப்பன் 62 பாயிண்ட்ஸ் லோவர். ஸோ இன்றைக்கி காலையில் இருந்த கெயின்ஸ் எல்லாம் அதை ஹோல்ட் பண்ண முடியல. ஒரு பர்சிஸ்டன்ட் செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் த்ரூ அவுட் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் செட்டில்டு பிலோ 23,400 மார்க் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொல்லலாம். 4வது கன்ஸ்டிக்யூட்டிவ் செஷனாக மறுபுறம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது மார்க்கெட் ஃபியர் காஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்றைக்கி வந்து ஒரு லார்ஜலி ஸ்டேபிளாகவே இருந்தது. அது குறிப்பிடத்தக்கது. ஆர்பிஐ ரீடைன் த ரெப்போ ரேட், ரிவைட்ஸ் இட்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். சென்ட்ரல் பேங்க் இன்ஃப்ளேஷன் எஸ்டிமேட் FY27 to 5.1% from 4.6. அதனால் ஜிடிபியும் ஃபோர்காஸ்ட் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஜிடிபியை பார்த்தோன்னா இந்தியா ஜிடிபி இயர் ஆன் இயர் 7.8% வைசஸ் 7.8. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது. மேலும் சப்போர்ட்டிவ் ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ரெடியூஸ்ட் ரிஸ்க் ஆஃப் ஹையர் ஃபண்டிங் காஸ்ட். ஸோ கிரெடிட் க்ரோத் அண்ட் லெண்டர்ஸ் வந்து பெனிஃபிட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரேட் கட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெட்டர்னு சொல்லலாம். அதுபோல் அட்ராக்டிங் ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோவுக்கு சில மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. மேலும் அதுபோல் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கனாக்கா எக்ஸம்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டேக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்கரேஜ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ருப்பியும் சப்போர்ட் பண்ணும். லோவர் பாண்ட் ஈல்டு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் பெட்டராக இருக்கும். குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் மறுபடியும் ஒரு எலிவேட்டட் வேயாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி பாருங்கள், மறுபடியும் USD $95 per பேரலாக உள்ளது. கமாடிட்டியில் வந்து ஒரு 3% ப்ரீவியஸ் செஷன்லேருந்து அங்கே விழுந்திருக்கு. செக்டர்ஸில் பார்த்தோன்னா 11 செக்டாரில் 8 செக்டார் இன்றைக்கி வந்து ஒரு என்டட் ஆன் த பாசிட்டிவ் டெரிட்டரி. இதில் மெயினாக மீடியா, ரியாலிட்டி அண்ட் PSU பேங்க் நன்கு பண்ணியிருக்கு. மெட்டல், ஐடி அண்ட் மிட் செலக்ட் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை அதானி என்டர்பிரைசஸ், இந்துஸ்தான் லீவர், அதானி போர்ட், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இவையெல்லாம் ப்ராஃபிட்டோட வாங்கினாங்க இன்றைக்கி. மறுபுறம் இண்டால்கோ, விப்ரோ, ட்ரெண்ட், கோல் இந்தியா, TCS இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி டிக்ளைன் அனதர் 5%, நேற்றுக்கு 5%, இன்றைக்கி ஒரு 5%. ஸோ அந்த வீக்னஸ் வந்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் ரெகுலேட்டர் வந்து ஜுவல்லரி கம்பெனி இன்ஃப்ளேட்டட் ரெவென்யூவை கண்டுபிடிச்சி அதனுடைய இதை வந்து அந்த கம்பெனி வந்து அதை டினை பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அது த்ரூ ஆகிற வரலையும் அந்த பங்குகளில் அழுத்தம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை இன்றைக்கு வீக்காக இருக்கிறது. ரிமைன் நெகட்டிவ். 99 பங்குகள் 52 வீக் ஹை, 43 பங்குகள் 52 வீக் லோ, 111 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 93 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. தங்கம் 1380 ரூபாய் இறங்கி 1,54,000.
வெள்ளி 3548 ரூபாய் இறங்கி 2,61,000. குரூட் ஆயில் 14 ரூபாய் இறங்கி 8,828 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை மேரிகோ, ரிலையன்ஸ் அண்ட் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் நடந்துள்ளது. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ் வேல்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் டபுள் த ஆவரேஜ் வால்யூம், அபோவ் ஆவரேஜ். ஸோ சந்தைகளை பொறுத்தவரை நிறைய குளோபல் எக்கனாமிக் டேட்டா, தென் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இது ரெண்டும் வந்தால் சந்தைகளின் டிஃபரண்ட் மூவ். இதை பற்றி நாளைக்கும் நாளை மறுதினமும் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.